அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்வர்ஸ் அப்ளிகேஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஏஐ வீடியோ வந்து நாங்கள் உருவாக்கலாம். அதில் வந்து நாங்கள் போன வீடியோவில் வந்து ஏஐயில் வந்து ஆல்ரெடியாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற இமேஜை வச்சு எப்படி மாற்றுறேன்னு நாங்கள் பார்த்துனாங்க. இப்பொழுது வந்து எங்களிடம் உள்ள ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கொண்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நாங்கள் எப்படி அனிமேஷன் கொடுக்குறன்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்வர்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ப்ளஸ்ன்ற ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ்ன்ற ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விண்டோ வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவீங்க. அதில் வந்து அப்லோட் யுவர் இமேஜின் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமேஜ் வந்து ஓப்பன் ஆகி வரும். உங்களோட ஃபோட்டோ வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி காட்டுவீங்க. இப்போ வந்து நான் இந்த கிளியிட படம் தேவைன்னு சொன்னால் கிளியை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளியை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து எங்களுக்கு வந்து இந்த கிளியில் வந்து என்ன ஆக்ஷன் நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் கீழே டெக்ஸ்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கிளிக்கு கீழே வந்து எனக்கு பூனைக்குட்டி ஒன்று தேவைன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. நான் இப்போ இதில் டைப் பண்ணியிருக்கிறேன் பேரட் ஆன் த டாப் ஆஃப் த கேட்ன்னு சொல்லி. அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கிளியோட காலுக்கு கீழால் வந்து பூனை வரும். இப்போ நீங்கள் இதை டைப் பண்ணி போட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளிக்கு கீழே வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. பக்கத்தில் சோகாது நீங்கள் பாருங்கோ. இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் டிரான்சிஷன். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி போட்டு ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ வர மாதிரி அனிமேஷன் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 ஃபோட்டோக்களை வந்து தெரிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுப்பீங்க, லாஸ்ட் ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ கொடுப்பீங்க. அதை 2ஐயும் கொடுத்து போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிரான்சிஷன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஷர்ட் கலர் மாறுற மாதிரி கொடுக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லாட்டி நீங்கள் நார்மலாக கொடுத்துடலாம். நான் இப்போ ஸ்மைலிங் கொடுத்தேன்னு சொன்னால் சிரிச்சு கொண்டு வர மாதிரி வரும். இப்போ நான் இந்த கார்த்திக் ராஜோட ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அவரை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து சிரிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும். சில அனிமேஷன் வந்து ரியலாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ மாறுற மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி மாறி வந்துடும். ஆக்ஷன் கொடுத்தா சில நேரம் வந்து 100க்கு 100% ஒர்க் அவுட் ஆன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சில ஃபோட்டோவுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கும். நீங்கள் செய்து பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ வந்து இன்னொரு ஃபோட்டோவை மாறுறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து இப்படி இமேஜாக மாற்றுறது. எல்லாவற்றுக்கும் வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கனை தான் கிளிக் பண்ணணும். அதில் வந்து டெக்ஸ்ட்ன்ற டூல் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் டூலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் எப்படி அனிமேஷன் நடக்கும்ன்றதை கொடுத்து போட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நான் இதில் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஒரு குழந்தை அம்மன் இருக்கிற மாதிரி வந்து வேணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். அது கையில் வந்து வேல் இருக்கணும், பூ இருக்கணும் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இதை கொடுத்து போட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் ஆகி வரும். நீங்கள் என்ன மாதிரி தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் டெக்ஸ்ட்ன்றதில் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தா க்ரியேட் ஆகி வரும். இப்பொழுது இந்த பிக்வர்ஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எவ்வாறு வீடியோ கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோக்களோட வந்து சைஸுகளை வந்து மாற்றுறது வந்து வெப்சைட்டில் தான் நாங்கள் மாற்றலாம். அது எப்படி செய்வது என்று சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.